அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன அப்படின்னா, சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருப்பாரு. இந்த நாள்ல இந்த ஒரு நாளை தான் நம்ம ஐப்பசி பௌர்ணமியா நம்ம இந்துக்கள் விசேஷமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நாள்ல என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில எது இல்லாமலும் இருந்துடலாம், நான் உணவு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பசிப்பினியை தீக்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தி அப்படின்னா அது உணவு மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த உணவால், அந்த உணவுக்கு மையமாக இருக்கிற நம்ம சிவபெருமானுக்கு இன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பார்த்தா சொர்க்கம் கிடைக்கின்றது நமக்கு நம்பிக்கை. அவ்வளோ ஒரு சிறப்பான நாளில் நம்ம சிறப்பான ஒரு பதிவை இன்னைக்கு ஆன்மீக பதிவுக்குள்ளே போகலாமா? என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமான கதையாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஆர்கியாலஜிஸ்ட்னா தொல்பொருள் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு தடவை ராஜஸ்தானில் கோலார் மாவட்டத்தில் இருக்கிற உக்ரகோலார் அம்மனுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அம்மனை நேரடியாக பார்க்கவே முடியாது, யாருமே பார்க்கவே மாட்டாங்க. அதுக்காண்டி அந்த அம்மன் இங்கே நேராக ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்களாம். அந்த கண்ணாடியில் தான் அம்மனை தரிசிப்பாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு உக்கிரமாக இருப்பாங்களாம் அந்த அம்மன். இதை கேட்டுட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுற அந்த தொல்பொருள் ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கோயிலுக்கு ஆய்வு செய்ய போகும்போது அன்னைக்கு நைட்டு அந்த கோயிலே அவங்க தங்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோயிலில் தங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க தெய்வீக சக்தியை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் இன்டர்வியூவில் சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்னம்மா கோயிலில் அவங்க தெய்வீக சக்தியை உணர்ந்துருக்காங்க, இதுதான் எல்லாருமே சொல்கிறதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு சாதாரண பக்தன் சொன்னான்னா அவன் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறான்னு சொல்லலாம். ஆனால் இவங்களோ ஆர்கியாலஜிஸ்ட், அது கடவுளை முழுமையாக நம்பாதவங்க. அவங்க ஒரு சிலையை பார்த்தாங்கன்னா, ஒரு கடவுள் சிலையை பார்த்தாங்கன்னா, இது கல்லா இல்லை கிரானைட்டான்னு பார்க்குற தொல்பொருள் இந்த ஆய்வாளர் இந்த விஷயத்த பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். அதனால தான் இந்த ஆய்வாளரான அனிகா மான் இந்த இடத்துல இது சொன்னது ரொம்பவே பெருமையாக ஃபீல் ஆகுது. அதனால என்றைக்குமே கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்றைக்குமே ஒரு கடவுள் இருப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பாங்க. எப்பயோ நமக்கு தெரிய இருக்காங்க அப்படின்னு. அதாவது நம்ம அன்பு, உதவி செய்கிறது, அதெல்லாம் நமக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்களும் கடவுளாக தான் தெரிவாங்க. அதனால் எல்லாம் உணர்றது, அன்பு காட்டும் போதும் அந்த கடவுளாக உணர்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியும்ல. ஆனால் நீங்கள் சொல்லலாம், அந்த அம்மன் தான் உக்கிரமாக இருப்பாங்கன்னா, கோபமாக இருப்பாங்கன்னா, இப்போ என்ன அன்பு செலுத்துவாங்கங்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ பெரிய உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் நம்ம அன்பு காட்டும்போது என்றைக்குமே அவங்க நமக்கு கடவுளாக, அன்பானவங்களாக தான் தெரிவாங்க. அதனால என்றைக்குமே ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே அன்பு செலுத்தி பாருங்கள். அந்த அன்பு செலுத்துறதுக்கு அவங்க மாறாக நமக்கு அன்பு செலுத்தும் போது அதை நம்மளும் உணர்வோம் என்று கூறி, இன்னைக்கு கடவுளை நீங்கள் எப்படி வழிபடணும், கடவுள் யார் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களை விடைபெறுவது நான் உங்கள் விஜயதிரவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் என் தமிழ் பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.